வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி தேசிய ஊடகம் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ள சில விஷயங்கள் எவரையும் வியப்பில் ஆழ்த்தவும் சிந்திக்க தூண்டவும் செய்வதாக உள்ளது. ஒவ்வொரு பாரதியரையும் அவர் தெய்வமாக பார்ப்பதாக கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. மற்றொரு விஷயம், அடுத்த முறையும் பாஜகவே ஆட்சி அமைக்கும் என்று உறுதியாக நம்புகிறார் பிரதமர். அதாவது, தற்போது நடந்து கொண்டிருக்கும் மக்களவைத் தேர்தலில் பாஜக பெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று உறுதியாக நம்புகிறார். அதையே கருத்து கணிப்புகளும் உறுதி செய்கின்றன. அடுத்து வரும் நாட்களில் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி மிக தெளிவான புரிதலையும் திட்டமிடலையும் கொண்டுள்ளவர் பிரதமர் மோடி. நாட்டை ஒரு பெரிய பொருளாதார சக்தியாக மாற்ற வேண்டும், அதற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும், மக்களுக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் மிக தெளிவாக திட்டமிட்டு செயல்படுத்தி நாட்டை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி கொண்டுள்ளார் அவர் என்பது அனைவரும் அறிந்த விஷயம்தான். பிரதமர் கூறிய அந்த விஷயங்கள் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். ஒவ்வொரு பாரதியரும் தன்னை பொறுத்தவரை தெய்வம்தான் என்று குறிப்பிடுகிறார் பிரதமர் மோடி. எவ்வாறு நீங்கள் கடினமான முடிவுகளை எடுக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்விக்கு பதிலாக கடினமான முடிவுகளை அல்ல, மாறாக சரியான முடிவுகளை எடுக்கிறோம் என்று கூறியுள்ளார் பதிலாக. அடுத்து, இவ்வளவு அதிக நேரம் எவ்வாறு வேலை செய்கிறீர்கள் என்ற கேள்விக்கு அது கடவுளின் உத்தரவு என்று பதில் கூறியுள்ளார். பல நேரங்களில் இவ்வளவு நேரம் எவ்வாறு வேலை செய்ய முடிகிறது என்று தமக்கு தாமே ஆச்சரியமாக உணர்ந்துள்ளார் பிரதமர். அதன் விளைவாக இவை அனைத்தும் கடவுளின் விருப்பமும் கட்டளையுமாகும். அதனால் அதை திறம்பட செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து உறக்கமின்றி இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக உழைத்துக் கொண்டுள்ளார் மோடி. கடவுளின் ஆசையில்லாமல் இந்த பொறுப்பை தாம் அடைந்திருக்க முடியாது என்று உறுதியாக நம்புகிறார். அதை வெளிப்படையாக கூறவும் செய்கிறார் பாரதம் கண்ட மிகச்சிறந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி. காரணம், எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாமல், பெரும் பணக்காரராக இல்லாமல் இவ்வளவு பெரிய பதவி அவரை தேடி வந்துள்ளது என்னும்போது அது கடவுளின் ஆசையால் தான் நடந்துள்ளது என்பதில் சந்தேகமில்லை. கடவுளின் அந்த விருப்பத்தை புரிந்து கொண்டு அதை மிகச் சரியாக செய்து கொண்டுள்ளேன். அதனால் எந்த விஷயமும் எனது கவனத்தை திசை திருப்புவதில்லை. நாட்டை வளப்படுத்த வேண்டும், நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதுதான் என் முன் தெரிகிறது. என்னை பொறுத்தவரை 2 தெய்வங்கள் என் முன் தெரிகின்றன. ஒன்று அரூபமான சர்வ வல்லமை படைத்த அந்த தெய்வம், மற்றது 140 கோடி மக்களும் எனக்கு தெய்வங்கள் தான். இந்த 2 வகை தெய்வங்களின் ஆசையும் எனக்கு உள்ளது. அதுதான் என்னை இந்த பொறுப்பில் அமர்த்தி உள்ளது. இந்த பொறுப்பை திறம்பட செய்வதற்கு பலம் அளிக்கிறது. தெய்வம் காட்டிய வழியில் நேர்மையாக நடந்து செயலாற்றுவதோடு கிடைத்த இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி ஒவ்வொரு நிமிடமும் கடினமாக உழைக்கிறேன். மக்களை சந்திப்பது, அவர்களோடு நேரம் செலவிடுவது, அவர்களுக்காக உழைப்பதை எல்லாம் ஒரு கொண்டாட்டமாக கருதி நான் செய்து கொண்டுள்ளேன். மக்கள் சேவை என்பது எனக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதால் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பேன். மக்களில் ஒவ்வொருவரையும் சந்தித்து அவர்களிடம் கேட்டு பல விஷயங்களை தெரிந்து கொள்ளும் போது மேலும் சேவையாற்றுவதற்கான ஊக்கம் பிறக்கிறது என்று கூறியுள்ளார் பிரதமர். அடுத்து, அவர் எந்த அளவு தொலைநோக்குடன் இந்த நாட்டிற்கு சேவையாற்றுகிறார் என்பதை விளக்கும் விஷயங்களாகும். அதாவது, தமது முதலாம் ஆட்சி காலத்தில் என்ன செய்தோம், 2ஆம் ஆட்சி காலத்தில் என்ன செய்ய முடிந்துள்ளது, 3ஆம் ஆட்சி காலத்தில் என்னவெல்லாம் செய்ய வேண்டியுள்ளது என்பதையெல்லாம் மிக தெளிவாக கூறியுள்ளார் பிரதமர் மோடி. முதல் ஆட்சி காலத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளின் நற்பலன்களின் விளைவாக மக்களின் நம்பிக்கையை பெற முடிந்தது. மக்களின் அந்த நம்பிக்கையை மேலும் அதிகப்படுத்தும் விதமாக, அவர்களின் வாழ்க்கை தரம் உயரும் விதமாகவும் ஏராளமான விஷயங்களை 2வது ஆட்சி காலத்தில் செய்ய முடிந்துள்ளது. 3வது ஆட்சி காலத்தில் நாட்டை பெரும் பொருளாதார சக்தியாக உயர்த்துவதற்கு பாடுபட வேண்டும் என்று கூறியுள்ளார் பிரதமர். 2014 பாஜக ஆட்சி அமைத்த போது இந்தியா உலகின் 11வது பொருளாதார சக்தியாக இருந்தது. 2024 அடைந்துள்ள நிலையில் இந்தியாவை உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக உயர்த்தியுள்ளோம். 3வது ஆட்சி காலத்தில் உலகின் 3வது பெரிய பொருளாதார சக்தியாக உயர்த்த வேண்டும். அதற்கான தீவிர முயற்சிகளை எடுக்க வேண்டும், நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒவ்வொரு 100 நாட்களில் என்ன செய்து முடித்திருக்க வேண்டும் என்ற தெளிவான திட்டமிடல்கள் உள்ளன. முதல் 100 நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்பது தெளிவாக உள்ளது. அதாவது, ஸ்டார்ட் அப்கள், உற்பத்தி, கண்டுபிடிப்பு போன்றவற்றிற்கான மையங்களை உருவாக்க வேண்டும் என்பது தமது லட்சியம் என்று குறிப்பிடுகிறார் பிரதமர். அதன் மூலம் ஏராளமானவர்கள் தொழில் தொடங்கவும் ஏராளமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் முடியும் என்று கூறுகிறார் அவர். ஜூன் 4 பிறகு ஒவ்வொரு 100 நாளும், முதல் 100 நாளும் செய்ய வேண்டிய விஷயங்கள் குறித்து மிக தெளிவான பார்வை உள்ளது. அதற்காக 24 மணி நேரமும் செலவிட தயாராக இருக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் பிரதமர். அதனால்தான் 24/7 ஃபார் 2047 என்று குறிப்பிடுவதாகவும் கூறியுள்ளார் பிரதமர். அதாவது, 2047 ஆகும்போது நாட்டை உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக உயர்த்த வேண்டும் என்பது தமது நோக்கம் என்றும் அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் நிச்சயித்துள்ளதாகவும் கூறியுள்ளார் பிரதமர் மோடி. அது மட்டுமல்ல, அனைத்து துறைகளிலும் தன்னிறைவு அடைவதற்கு தேவையான பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் அவர்.
எரிசக்தி துறையில் தன்னிறைவடைந்த நாடாக மாற்றுவது அவற்றுள் முக்கியமான ஒன்று என்றும், சூரிய எரிசக்தி பயன்பாட்டை பரவலாக்க வேண்டும் என்றும், அதற்காக 75,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதற்கான திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் அனைத்து வீடுகளிலும் சூரிய எரிசக்தியை பயன்படுத்துவது உறுதி செய்யப்படும். அதன் மூலம் எரிசக்தி நெருக்கடிகளை தவிர்க்க முடியும் என்று கூறுகிறார் பிரதமர். மாறிவரும் சூழலுக்கேற்ப நமது நாடும் மாற வேண்டும் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டுள்ள பிரதமர், சூரிய ஆற்றலை பயன்படுத்துவதால் சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதில்லை. வரும் காலம் எலக்ட்ரிக் வாகனங்களின் காலம் என்பதால் அதிகபட்சமாக சூரிய ஆற்றலை பயன்படுத்துவது மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும் என்று அதற்கான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளித்து வருகிறார். வீடுகள் தோறும் சோலார் பேனல்களை அமைத்து மின் கட்டணத்தை 0 மாற்ற வேண்டும் என்று இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. மின் கட்டணம் இல்லாமல் செய்வதோடு வீடுகளில் அமைக்கப்படும் சோலார் பேனல்களின் மூலம் மக்களுக்கு கூடுதலான ஒரு வருமானமும் ஈட்டுவதற்கான வாய்ப்பு உருவாக்கப்படும் என்றும் கூறுகிறார் பிரதமர். அதாவது, வீடுகளில் அமைக்கப்படும் சோலார் பேனல்களின் மூலம் உற்பத்தியாகும் மின்சாரத்தில் வீட்டு பயன்பாடு போக மீதமுள்ள மின்சாரத்தை விற்று பணம் ஈட்ட முடியும். என்னவானாலும் மிக தெளிவான திட்டமிடல்களுடன் இந்த நாட்டை உலகின் நம்பர் 1 நாடாக மாற்ற வேண்டும் என்று செயல்பட்டு வருகிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்பது மக்கள் அனைவருக்குமே இப்போது புரிந்துவிட்டது. அதேபோல தேர்தலில் குளறுபடிகள் செய்கிறது பாஜக என்ற காங்கிரசின் குற்றச்சாட்டையும் மறுத்துள்ளார் அவர். ஒரு முனிசிபல் தேர்தலில் கூட அவ்வாறு குளறுபடிகளை ஏற்படுத்த முடியாது. ஒருவேளை அவ்வாறு செய்ய முடியும் என்றால் 2014 தேர்தலில் காங்கிரசினால் அதை செய்திருக்க முடியுமே. அதுபோல அரசின் பல்வேறு அமைப்புகளை பயன்படுத்தி பாஜக அரசு எதிரிகளை வீழ்த்துகிறது என்று குற்றம் சாட்டுகிறார்கள். அப்படியானால் இந்த நாட்டை அதிக காலம் ஆண்டுள்ளது காங்கிரஸ் கட்சிதான். அப்படியாகும்போது அவர்கள் அவ்வாறு செய்திருக்கலாம் அல்லவா என்று கேள்விகளை எழுப்புகிறார் அவர். இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்கும் வளமான எதிர்காலத்திற்குமான பல்வேறு தெளிவான திட்டமிடல்களை கொண்டுள்ளார் பிரதமர் மோடி. அவரது செயல்பாடுகள் இதுபோலவே ஆக்கப்பூர்வமாக தொடரட்டும் என்று வேண்டுவோம். இங்கு எதிர்க்கட்சிகள் நிறைய மாற வேண்டியுள்ளது. மிகுந்த ஒற்றுமையோடு செயல்பட வேண்டிய அவசியம் உள்ளது. காரணம், ஒரு ஜனநாயக நாட்டில் வலிமையான அரசு அமைய வேண்டுமானால், வலிமையான நாடாக வளர்ச்சியடைய வேண்டுமானால் அதற்கு ஆளும் தரப்பு எந்த அளவு வலிமையானதாக இருக்க வேண்டுமோ அதுபோல் எதிர்க்கட்சியும் முக்கியமான ஒரு அம்சமாகும். இந்தியாவில் இன்றைய எதிர்க்கட்சிகள் பதவி மோகத்தையும் பரம்பரை அரசியலையும் மறந்து மக்களின் நம்பிக்கையை பெற முயற்சிக்க வேண்டும். இந்த நாட்டை பற்றியும் நாட்டின் வளர்ச்சியை பற்றியும் மக்களின் நலனை பற்றியும் சிறிதேனும் அவர்கள் சிந்திக்க வேண்டும்.